Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்வீட் ரெசிபி. கொஞ்சம் ஹெல்தியான ஸ்வீட்டும் கூடங்க. ராகி ஹல்வா. இது ஒரு கர்நாடகா ஸ்டைல் ரெசிபிங்க. இங்க ராகியோட தேங்காவும் சேர்த்து அரைச்சு பால் எடுத்து இந்த ராகி ஹல்வா செய்றோம். நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா நல்ல டேஸ்டியா இருக்குங்க. நல்ல வாயில வச்ச உடனே கரையிற மாதிரியான ஒரு ஹல்வா. இந்த ஹல்வால இன்னும் என்ன ஸ்பெஷல்னா நம்ம இங்க ஒயிட் சுகர் சேர்க்கல நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறோம். ஸோ நல்ல ஹெல்தியான ராகி தேங்காய் நாட்டு சக்கரை இதுதான் இந்த அல்வாக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸே. ராகியில் நல்ல அயன் அண்ட் கால்சியம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லதுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுத்தா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் பண்ணணுங்கிற திருப்தியும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஈவன் சமையல் புதுசாக பழகிற பிகினர்ஸ் கூட செய்யலாம். பர்ஃபெக்டாக வரும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு ராகி எடுத்துருக்கிறேன். அதாவது 250 கிராம் கப் அளவில் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்தாச்சு. இது ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டு நல்ல தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி விட்டு ஊற வைக்கணும். ராகியை நல்லா ஒரு 3 வாட்டி கழுவியாச்சு. இப்போ தண்ணி விட்டு ஊற வைக்கிறேன். நல்லா ராகி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 3-4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ராகி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். பாருங்கள், இங்கே ஒரு 4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். ராகி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இந்த ராகியை போட்டு விட்டுருங்க. ஊறின ராகியை கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு ராகி எடுத்துருக்குறோம். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிக்கு தேங்காய் துருவல் சேர்க்கணும். கூடவே ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடணுங்க. அதாவது இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இதை நம்ம வடித்து இப்போ பால் எடுக்க போகிறோம். நான் இந்த மாதிரி 2 வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பெரிய கண்ணுள்ள வடிகட்டி, அதுக்கப்புறம் இந்த சின்ன வடிகட்டியில் போடும்போது எந்த திப்பியும் இல்லாமல் பியூராக இருக்கும் நம்மளுக்கு ராகி பால். அதில் நம்ம அல்வா செய்யும்போது நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பெரிய வடிகட்டியில் ஊற்றி நல்லா வடித்து எடுத்துடலாங்க. நான் இங்கே எடுத்துகிட்ருக்கிறது பால். அதாவது ஃபஸ்ட்டு தடவை கிரைண்ட் பண்ணி இப்போ பால் எடுக்கிறோம். மறுபடியும் இதையவே நம்ம அரைச்சி 2வது பாலும் எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் இந்த பால். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ராகி மாவு நல்லா வெந்து அல்வா நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ தடவை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த திப்பியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. மறுபடியும் இதையை அரைச்சி நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். ஸோ மறுபடியும் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்ல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல ஃபைனாக கிரைண்ட் பண்ணி திரும்ப ஒரு தடவை வடித்து எடுத்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி 2 தடவை அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. பால் கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அந்த ராகி மாவு நல்லா கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள், நல்லா வடித்து எடுத்தாச்சு. இதை மறுபடியும் இன்னொரு தடவையும் வடித்து எடுத்துக்கலாங்க. அதாவது சன்னமாக நெருக்கமாக இருக்கிற ஹோல்ஸ் உள்ள சின்ன வடிகட்டியில் நம்ம இதை மறுபடியும் சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஏன் இப்படி நம்ம மறுபடியும் வடித்து எடுக்கிறோன்னா, ராகி பால் நல்ல சுத்தமாக இருக்கணும். எந்த திப்பியும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அல்வா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், 2வது தடவை வடித்து எடுக்கும்போது அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த திப்பிகளும் நம்மளுக்கு ஸ்ட்ரைடாக நின்றுடுச்சு. பியூரான ராகி பால் இங்கே ரெடியாக இருக்குது. அதாவது ராகி தேங்காய் 2 சேர்த்து அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்தது இனிப்புக்கு வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாங்க. இங்கே 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப்பு ராகி 1 கப்பு தேங்காய் சேர்த்து அரைச்சி நம்ம பால் எடுத்திருந்தோம். 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கும் போது இனிப்பு நம்மளுக்கு சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இங்கே தேங்காயிலையும் சின்ன இனிப்பு இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு சேர்த்தாவே நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் இனிப்பு. தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சாவே வெல்லம் ஈஸியாக கரைஞ்சிரும். பாகுப்பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் கரைச்சி வடித்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வெல்லம் கரைஞ்சிருச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வடித்து எடுத்துக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ராகி தேங்காய் ஒன்றா சேர்த்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அங்கே ராகி பால் ரெடியாக இருக்குது. இதில் கரைச்ச வெல்லத்தை வடித்து விட்டுடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம்.
வெள்ளை கரைசலோடு சேர்த்து அந்த ராகி பாலை நல்லா கலக்கும்போது நல்லா தண்ணி மாதிரி இருக்குங்க, நல்லாவே லூஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அல்வா நல்லா வரும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோடு பிடிச்ச ஏலக்காய் பொடி, அதனால் ஒயிட் கலராக இருக்குது. இது கூடவே 2 சிட்டிகை உப்பு. உப்பு இந்த ஸ்வீட் ரெசிபீஸில் சேர்க்கும்போது அந்த ஸ்வீட்டை அதிகப்படுத்தி காமிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 சிட்டிகை உப்பு சேர்த்தாச்சு, எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம அல்வா கிளற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அகலமான பேன் வச்சாச்சு. இதில் நம்ம எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுருக்கிற அந்த ராகி பாலை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதாவது ராகி பால் கெட்டிப்பட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கலாம். அது வரைக்கும் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விடலாம். குயிக்காக ராகி பால் வந்து கெட்டியாயிருங்க, நல்லா கூழ் பக்குவத்துக்கு குயிக்காக வந்துடும். பாருங்கள், இப்போ ராகி கூழ் பக்குவத்துக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அல்வா பதம் வேணும்னா நல்லாவே இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ராகி பாலை வேக விடணும். அப்போ தான் கரெக்டாக அல்வா பக்குவம் வரும். பாருங்கள், நல்லா இன்னொரு 7-8 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறி விட்டதில் அந்த ராகி பால் திக்கானது தெரியுது பாருங்கள். நல்லா கூழ் மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்னும் நம்ம நல்லாவே கிளறி விடணும், இன்னும் கொஞ்சம் வேக விடணும். அப்போ தான் அல்வா பக்குவம் வரும். ஸோ பொறுமையாக கிளறி விடுவோம். சுற்றியில் இருக்கிறத எடுத்து விட்டுட்டு கிளறி விடுங்க. பாருங்கள், இன்னும் திக்கானது நல்லாவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நெய் போதும். இந்த நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா கொஞ்சம் அந்த நெய் வாசனைக்காகவும், அப்புறம் மின்னு அந்த அல்வா பக்குவம் நல்லா தெரியறக்க வேண்டியும் இந்த நெய் சேர்க்குறோங்க. நெய் வேண்டான்னு விருப்பப்படுறவங்க நெய் ஸ்கிப் பண்ண கூட செய்யலாம். ஏன்னா நம்ம இங்கே தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம். அந்த தேங்காய் பாலோட வாசனையும் அந்த தேங்காய் பால்லேருந்து நல்லா அந்த அல்வா பதம் வரும்போது எண்ணெய் விட்டு வரும். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். நெய்க்கு பதிலாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும். பட் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட் வாசனை பக்காவாக இருக்கும். அந்த அல்வாவில் அந்த நெய் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு வேண்டி நெய் சேர்க்குறோம். ஜஸ்ட்டு நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அதுவும் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். ஒரு 4 தடவையாக விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் விட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அல்வா இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிடுச்சு. அந்த விட்ட நெய்யெல்லாம் நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யை பிரித்து நம்ம சேர்க்கும்போது கிளறக்கு நல்லாயிருக்கும். அல்வாவில் நல்லா அந்த நெய் வாசனை பிடிச்ச சூப்பராகவும் இருக்குங்க. பாருங்கள், இன்னும் கூட நல்லா திக்காயிருச்சு. நம்மளுக்கு எடுத்து ஊற்றி பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். பாருங்கள், அல்வா நல்லாவே திக்காயிருச்சு. ஃபைனலாக இன்னொரு டீஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கிளறி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு இலையில் வச்சு சாப்பிட்ற பக்குவம் இருக்கும். பட் நம்ம நல்லா பீஸ் போட்டு எடுக்கணும்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் சேர்ந்து அப்படி கிளறி எடுத்துக்கிட்டால் நல்ல பீஸ் வந்து நம்மளுக்கு திக்காக வரும். ஸோ இன்னொரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு மைசூர் பாக் ட்ரே அல்லது இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்து நல்லா நெய்யை தடவிட்டு நம்ம கிளறி ரெடியாக வச்சுருக்கிற ஹல்வாவை நல்லபடி சூடாகவே ஊற்றி விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அந்த ட்ரேவை சமன்படுத்தி விட்டுடலாம். அல்வா நல்லா ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம கவிழ்த்து போட்டு கட் பண்ணால் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் கவிழ்த்து போட்டு விட்டுறலாம். வாவ், பர்ஃபெக்டான ஹல்வா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். கரெக்டான அளவில் பீஸ் விழுகிறதுக்கு நல்லா மார்க் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். வாவ், எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டான ராகி ஹல்வா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. வாயில் வச்ச உடனே கரையும் அருமையான ஹல்வா இது. இங்கே நல்ல சத்தான ராகி, தேங்காய், நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்குறோம். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. ஸோ நம்ம ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சோம் அப்படிங்கிற திருப்தி கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டாக வரும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அருமையான ஹெல்தியான ராகி ஹல்வா. இங்கே நான் ஒவ்வொரு பீசஸ் மேலேயும் வறுத்த முந்திரி பருப்பு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு வேண்டி. நீங்கள் வேணும்னா இது செய்யலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அருமையான இந்த ராகி ஹல்வாவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.